புரிஞ்சுது. இன்னும் ஒரு தடவ அது பண்ணா இன்னும் கொஞ்சம் புரியும்னு நெனைக்கிறேன். ஆ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் புரியுதுல்ல? இஃப் ஸ்டேட்மெண்ட் புரியுது. அதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 1ன்னு தான் கிடைக்குது. இப்போ இன் கேஸ் வந்து இந்த இஃப் டேட் வந்து நம்ம மந்த் கம்மியா இருந்துச்சு, 6க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா, மேபி 0 தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும். கரெக்ட். அப்போ +1ன்னு வரும்போது ஒரு இயர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அதனால தான் அந்த இயர்ல 2018 வந்திருக்கு. ம். ஓகே. சரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கேட்போம். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குவார்ட்டர் அண்ட் மந்த் இந்த 2க்குமே வந்து டாக்ஸ் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அத எடுத்து நம்மட்ட கால்குலேட் பண்ண போறோம். சரியா? ஸோ குவார்ட்டர் காலம் டெஃபினிஷன் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டர் இத வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ குவார்ட்டர்ன்னு நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்றோம். திஸ் இஸ் அ காலம். ஓகே. ஸோ இதுல டேட்லேருந்து நம்ம இயரை மட்டும் எடுத்துக்கிறோம். அது கூட கியூ அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்றோம். ஓகே. அண்ட் இஃப் மந்த் ஆஃப் டேட், அதாவது டேட்ல இருக்கிற மந்த் வந்து லெஸ் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருந்துச்சுன்னா 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படி இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். இல்லாட்டினா 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பக்கத்துல உங்களுக்கு ஆஸ் யூஷுவல், ஆனா இங்க நம்ம எஃப்ஒய்ங்கிறத ஆடே பண்ணலையே. ஓகே. இயர்லேருந்து தான் அவங்க எடுத்துக்கவே செய்றாங்க. அதாவது இந்த இயர் காலம்லேருந்து தான் அவங்க எடுத்துக்கவே செய்றாங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு எஃப்ஒய்ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஓகே. அதோட இயரும் பிரிண்ட் ஆகும். அது பக்கத்துல என்ன குவார்ட்டர். ஓகே. கியூ அப்படின்னு போட்டுட்டு இங்கேருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ என்ன வருதோ அது இதோட சேர்ந்துரும். இப்போ ஓகே. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து மந்த் 3 மந்த் 6 அப்படி எடுத்துக்குது இல்லையா? இப்போ அந்த மந்த் வந்து எந்த ஆர்டர்ல எடுத்துக்கும்? ஏப்ரல் டு மார்ச் அப்படி எடுத்துக்குமா? அப்படி இல்லைன்னா ஜான்வரி டு அப்படி எடுத்துக்குமா? நீங்க எந்த மந்த் மீன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு டேட்ல இருக்கு இல்லையா? இந்த மந்த் இதுதான் எடுக்கும். இதுல என்ன வேல்யூ இருக்கோ இது அப்படியே எடுக்கும். 7ன்னா இப்போ 7னா இப்ப ஜூலை. ஜூலை. அப்போ அதுதான் அது எந்த டேட்ல இருந்து இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அது. ஆமா, ஆமா. எந்த கரெக்டா? டேட் இப்போ இந்த என்ட்ரிக்கு ஜூலைல இருக்குன்னா, இது வந்து ஜூன் 7ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்த கீழ அப்படியே போக போக உங்களுக்கு வந்து 8, 9 எல்லாமே வரும். ஸோ இந்தோட என்ட்ரிக்கு மந்த்த பொறுத்தவரைக்கும் அதுக்கு வந்து 11. ஆஸ் யூசுவல் அந்தந்த மந்த்துக்கு அந்தந்த இதை தான் எடுத்துக்கும். அந்தந்த இது எடுத்துக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு காலம் கிரியேட் பண்ணோம். நியூ காலம். நம்ம இதுல இருக்கிறதே அப்படியே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரிஞ்சா ஓகே. சம்டைம்ஸ் அந்த இஃப்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு குவார்ட்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மந்த்தையும் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ நியூ காலம் போய்க்கலாம். ஸோ மந்தோடத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, மந்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட டேட்லேருந்து டேட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இயர் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் அண்ட் மந்த் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஃபார்மேட்ல வேணும். இதை நீங்க இதெல்லாமே டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேட்டு, டைமு இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம பண்ணும்போதே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஓகே தான். ஓகே. உங்களுக்கு ஒரு எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ டேட் அதாவது உங்களோட டேட்டுங்கிற டேபிள்லேருந்து டேட்ட பிக் பண்ணிக்கோ. அதுல இயர் என்ன இருக்கோ அந்த இயர் எடுத்துட்டு வா. பட் நமக்கு மந்த் வந்து எப்படி இருக்கு இதுல ஆக்சுவலி நம்பர்ல இருக்கா? எனக்கு ஆனா மந்த் வந்து நம்பர்ல வேணாம். எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வேணும். அதாவது எம்எம்எம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். எம்எம்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா அதோட 2 லெட்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஓகே. அந்த இடத்துல எரர் வந்தா அப்ப அந்த ஃபார்மேட் இல்ல 2 3 ஓகே. எம்எம்னே ஃபார்மேட் இருக்கே. சரி ஓகே ஃபைன். ஸோ 3 எம்ஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை சாரி இங்க கீழ ஆட் ஆகுதா? ஓகே. நான் இங்க மாத்திட்டு இருக்கேன். டேட் டேட் இங்க ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு, இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஓகே. இந்த டேட்டோட ஃபார்மேட்டோட ஃபங்ஷன் பார்த்தா தெரியும். ஃபார்மேட். ஸோ எஸ். ஓகே. இதோட லோக்கல் நேம் குடுக்க சொல்லுது. ஸோ லோக்கல் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களோட லேப்டாப்ல எந்த ஃபார்மேட்ல மந்த் டிஸ்ப்ளே ஆகுதோ அந்த ஃபார்மேட்ல குடுக்கணும். அதாவது ஃபுல் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு உங்களோட லேப்டாப் அண்ட் தென் உங்களோட பவர் பிஐயோட செட்டிங்ஸ் எந்த இதுல செட் ஆயிருக்கோ அந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம குடுக்கறது தான் சேஃப். ஸோ டேட்டுங்கிற டேபிள்லேருந்து இந்த உங்களோட விஎம் பொறுத்த வரைக்கும் டேட்டுங்கிற டேபிள்ல இதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபார்மேட். அதாவது ஜூலை இங்க கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூலை அப்படிங்கிறது ஜூலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டேட்ல இருந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணும்? YYYY அதுக்கப்புறம் MMM இந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம். இப்போ எம்எம்எம் ஓகே, ஒய்ஒய்ஒய்யும் ஓகே. பட் இது வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இதுல என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா பிரிண்ட் ஆயிருக்கிறது வந்து அந்த இதுல இருந்து டேட்ல இருந்து டேட் தான் எடுத்திருக்கோம். அகைன் எதுக்கு இயரை வந்து மென்ஷன் பண்றோம்? டேட்ல இருந்து இயர் எனக்கு வந்து 4 இதுவா வேணும்னு சொல்லணும்ல. மீன்ஸ் எனக்கு வந்து 4 ஃபார்மேட்ல வேணும். இதுல ஆக்சுவலி ஃபார்மேட்ஸ் இருக்கு. லாஸ்ட் 2 இது மட்டும் எடுத்துட்டு வருது இல்ல 2Kன்னு பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இதுல போட்டா அது இப்போ YY மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா 17 அந்த இயரோட லாஸ்ட் இது மட்டும் எனக்கு வருது பாருங்க. ஓகே. இப்போ நான் டேட் மட்டும் கொடுக்கிறேன். எம்எம்எம் வந்து கேப்ஸ்ல இருந்தாலும் அதாவது எடுத்துக்கும், அப்பர் கேஸ் ஸ்மால்ல லோயர் கேஸ் இருந்தாலும் வந்து இட்ஸ் எடுத்துக்கும். நாட் a மேட்டர், ரைட்? கரெக்ட். அப்ப வந்து நான் ஜூம் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணதுனால எரர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வருது பாருங்க. 2M கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 07 அப்படிங்கிறது மட்டும் வருது. ஓகே. 3M கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஏன்னா பண்ண முடியாதுல்ல, நம்பர்ஸ்ல கொடுக்க முடியாது. அதனால வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட்ங்கிறது வருது. 4M கொடுத்தோம்னா 4 கேரக்டர்ஸ் வரும். அந்த மாதிரி. ஓகே. எப்படி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுமோ நீங்க அந்த மாதிரி சொல்லணும். இயர் வந்து எந்த ஃபார்மேட்ல வேணும்? எனக்கு வந்து 3 லெட்டர்ஸ் மட்டும் 3 கேரக்டர்ஸ் மட்டும் வரணும். 4 கேரக்டர்ஸ் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். 3ன்னு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அதுல கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால இட்ஸ் பெட்டர் கோ வித் எய்தர் 2 ஆர் 4. ஓகே. கேபிட்டல் ஸ்மால் doesn't mean anything here. ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெரிஃபை த காலம் ஹஸ் பீன் ஆடட். உங்களுக்கு இப்போ காலம் வந்து இயர், குவார்ட்டர் அண்ட் மந்த். நான் வந்து குவார்ட்டருக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். அதனால அது வேற மாதிரி வருது. ஸோ குவார்ட்டரோட மந்த் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே. இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரிப்போர்ட் வியூல போயிட்டு